TalkPace Academy Elite, YouTube, and WhatsApp coaching. வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026-27க்கான வீடியோவாகும். கல்வி உளவியல் பாடத்திலிருந்து இந்த வீடியோவானது உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் பின்தங்கிய குழுக்களுக்கான கல்வியியல் தேவைகள், எஜுகேஷன் நீட்ஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் அப்படின்ற தலைப்பிற்காக இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. இது யூனிட் 1, கிளாஸ் நம்பர் 15. சாக்பீஸ் அகாடமி வழங்கும் இந்த பயிற்சியானது உங்களுக்கு முற்றிலும் நமது சேனலில் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் இதனுடைய பயிற்சியானது வாட்ஸ்அப்பிலும் நடந்து கொண்டுள்ளது. அதில் நீங்கள் கட்டணம் கட்டி சேர்ந்தீர்கள் என்றால் இதற்கான மெட்டீரியல் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சியும் நடைபெற்று கொண்டுள்ளது. மேலும் விவரங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஏற்கனவே கல்வி உளவியல் பாடத்திலிருந்து 14 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் பழங்குடியினரின் கல்வியால் ஏற்பட்ட மாற்றங்கள். இது 14வது வீடியோவினுடைய தொடர்ச்சியாகும். அதை பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுகள் புரிய வரும். ஸோ பட்டியல் பழங்குடியினரின் கல்வியால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பட்டியல் பழங்குடியினரின் பகுத்தறிவு தோன்றியது. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச கல்வியால் அவங்களுக்கு பகுத்தறிவு அதிகமானது. அதனால் அவர்கள் அடிமைத்தனம் படிப்படியாக குறைந்தது. அவர்களது குழந்தைகள் கல்வி கற்றனர். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச கல்வியினால் அவர்கள் அனைவரும் படித்து தேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது குழந்தைகளும் படித்து கொண்டுள்ளன. அது மட்டுமல்ல, உயர்நிலை, மேல்நிலை மற்றும் உயர்கல்விகள் என கல்வியை படிப்படியாக கற்கத் தொடங்கினர். இதன் மூலம் பழங்குடியினர் பல்வேறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியத் தொடங்கினர். திறன் கொண்டவர்கள், அதாவது அந்த படித்து அதில் திறனை வளர்த்து கொண்டவர்கள் தான் கற்ற கல்வியை கொண்டு தொழில் புரிய தொடங்கினர். அதாவது அவங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் தொழிலை அவங்களா செய்ய ஆரம்பித்தாங்க. இதன் மூலம் பழங்குடியின சமூகம் வளர்ச்சியடைய தொடங்கியது. ஸோ அவங்களுக்கு கல்வி கிடைச்சதுனால அவர்களாக தொழில் நடத்த தொடங்கினர். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்திய அரசால் இவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட வேலைவாய்ப்பு இட ஒதுக்கீட்டின் மூலம் பல்வேறு அரசு பணியிடங்களில் கல்வி கற்ற பழங்குடியினர் நியமிக்கப்பட்டனர். மேலும் அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் பற்றியும் அவற்றிற்கான காரணங்கள் பற்றியும் அறிந்து செயல்படுகின்றனர். அவங்களுக்கு கிடைச்ச கல்வியினால் இவ்வளவு விஷயங்களையும் அவர்கள் தெரிந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ கல்வியினால் பழங்குடியின மக்கள் எவ்வாறு முன்னேறி வருகின்றனர் என்பதை பார்த்தோம். அடுத்து நம்ம இந்த டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்பில் பார்க்க போகிறவங்க யாருன்னா பெண் கல்வி, அதாவது பெண்கள் பெறக்கூடிய கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். எஜுகேஷன் நீட்ஸ் ஆஃப் விமன், இந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதை பற்றி தான் இந்த உளவியலில் சொல்லப்பட்டிருக்கு. நாட்டில் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவதே பெண் கல்வியாகும். ஏன்னா பெண் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அத்தகைய பெண் கல்விக்காக நாட்டில் பல்வேறு அறிஞர்கள் போராட்டம் நிகழ்த்த வேண்டியிருந்தது. ஸோ பெண் கல்வி அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் கிடைக்கல. பெண் கல்விக்காக நிறைய அறிஞர்கள் போராடி இருக்கிறாங்க. பாரதியார், பெரியார்,
என பல்வேறு முக்கிய அறிஞர்களும் பெண் சுதந்திரத்திற்காகவும் பெண் கல்விக்காகவும் தன் கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனாலும் அவர்களை பற்றி சொல்லாமல் போக முடியாது. அத்தகைய அந்த பெண் கல்வியின் தேவைக்கான முக்கியத்துவங்கள், பெண் கல்விக்கு என்ன தான் தேவை, அதுக்கு என்ன தான் முக்கியத்துவம், என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பெண் சுதந்திரம் கிடைக்கும். இப்போ பெண் கல்வி கிடைக்குதுன்னா முதல்ல அவங்களுக்கு கிடைக்கிறது பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம்னா யாரும் கொடுக்க போகிறதில்ல. பெண் சுதந்திரமாக அனைத்து முடிவுகளையும் எடுப்பது தான் பெண் சுதந்திரம் எனப்படுவது. நாட்டில் அனைத்து சாதி மதத்திலும் அடிமையாக இருந்த பெண்களின் விடுதலைக்கு ஒரு அடிப்படை கருவியாக செயல்பட கல்வி தேவைப்பட்டது. பல்வேறு இடங்களில் பெண்கள் வெறும் சமையல் செய்யவும் குழந்தை பெற்றெடுக்கவும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டனர். இத்தகைய நிலையை மாற்ற பெண் கல்வி அவசியமான ஒன்றாகும். ரெண்டாவது, பெண் கல்வியினால் கிடைக்கக்கூடிய இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் வளர்ச்சி. ஒரு நாட்டோட வளர்ச்சியே பெண் கல்வியில் தான் இருக்குன்னா அது மிக இல்லை. இந்திய மக்கள் தொகையில் பாதியை கொண்ட பெண்களின் உதவியின்றி நாட்டினை வளர்ச்சியடைய செய்ய முடியாது. நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய பெண் கல்வி அவசியமாகும். மேலும் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டில் வாழும் பெண்களின் கல்வி கற்றல் விகிதத்தினையும் சார்ந்தே அமையும். ஏன்னா அவங்க எவ்வளவு பெண்கள் படிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியே அமைகிறது என்று கூறப்படுகிறது. அடுத்து மூன்றாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலின சமத்துவம். ஆண்பால் பெண்பால் என்று அந்த பிரிவினை இருக்கிறது. அது சமத்துவமாகணும், சமமாகணும் அப்படின்னா அவங்களுக்கு பெண் கல்வி கிடைச்சே ஆகணும். ஸோ ஒரு நாட்டில் ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வின்றி செயல்பட வேண்டும். ஆணுக்கு நிகராக பெண்களும் கல்வி கற்க வேண்டும். அனைத்து துறைகளிலும் ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி பணியாற்ற வேண்டும். இவைகளெல்லாம் பெண்ணுக்கு கிடைக்கிற கல்வியினுடைய முக்கியத்துவங்களாக கூறப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வி கற்றதால் பெண்களிடம் ஏற்பட்ட மாற்றங்கள். படித்தவங்கனால, அதாவது படித்த பெண்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாட்டில் பெண்கள் அடிமை நிலை ஒழிந்து பெண்கள் சுதந்திரம் பெற்றனர். இதன் மூலம் அனைத்து பெண்களும் கல்வி கற்கலாம் எனும் நிலை உருவானது. ஸோ படித்த பெண்கள் அதிகமானதுனால எல்லாருமே கல்வி கற்கலாம் அப்படின்ற நிலை தற்பொழுது உருவாகிவிட்டது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி கற்றனர். இதன் மூலம் அரசு பணியிடங்களில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் நியமிக்கப்பட்டனர். கல்வி கற்ற பெண்கள் பல முன்னணி தனியார் நிறுவனங்களில் பணிபுரியத் தொடங்கினர். இதன் மூலம் ஒரு குடும்பத்தினை தனித்து நடத்தும் நிலையை பெண்கள் அடைந்தனர். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸில் பெண்களினுடைய கல்வியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியினால் கிடைச்ச பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. அந்த டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்பில் இவங்களும் தான், அதாவது மனநலம் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களின் கல்வி தேவைகள். எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தான் இந்த காலத்தில். ஆனால் மனநலம் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களின் கல்வி தேவைகளை யார் நிறைவேற்றுவது? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டாக கூறப்படுகிறது. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கான கல்வி தேவை எப்படி இருக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். எஜுகேஷன் நீட்ஸ் ஆஃப் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு குரூப்ஸ். அவங்களுக்கு எப்படி கல்வியை வழங்குவது அப்படின்றதான் இந்த பகுதி. சுதந்திர இந்தியாவின் தொடக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென அவரவர் குறைகளுக்கு ஏற்ப தனித்தனியான முறையில் கல்வி கற்பிக்கப்பட்டது. பார்வையற்ற மாணவர்களுக்கு பிரெய்லி கல்வி முறையின் மூலம் கல்வி கற்பிக்கப்பட்டது. பின்னர் அனைத்து விதமான மாணவர்களும் ஒரே வகுப்பினுள் அமர்ந்து பாடம் கற்கும் முறை அறிமுகமானது. அதாவது ஒரு காலத்தில் பிரெய்லி முறையில் படிக்கணுன்னா அவங்க தனியான ஒரு ஸ்கூலில் தான் படிக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம்
எல்லா மாணவர்களும் எல்லா வகுப்பறைகளையும் உட்கார்ந்து படிக்கலாம்ன்ற நிலை உருவானது. பார்வையற்ற மாணவர்கள் தன் செவித்திறன் மூலமும், வாய்ப்பேச இயலாத மாணவர்கள் தன் கண் பார்வை மூலமும், காது கேட்காத மற்றும் வாய்ப்பேச இயலாத மாணவர்கள் பார்வை மற்றும் எழுத்தின் மூலமும் பாடம் கற்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அவர்களுடைய எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றதுக்கு ஏற்றது போல கல்வியானது வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேர்வின் போது மற்றொருவரின் உதவியுடன், அதை ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றொருவரினோட உதவியுடன் அப்படின்னா அவங்க சொல்ல எழுதுவதற்கு ஒருவரை நியமிப்பார்கள். தேர்வு எழுதும் முறையும் கொண்டு வரப்பட்டது. இதனால் இவர்களும் பிற மாணவர்கள் போலவே கல்வி கற்றனர். ஸோ அவங்க சொல்ல எழுதுவதற்கு ஸ்கிரைப் வருவாங்க. அவர்களும் தங்களுக்கு தெரிந்தவற்றை எழுதி தேர்ச்சி பெற்று அனைவரும் போல ஏதாவது ஒரு பணியில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ அந்த மனநலம் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கல்வியால் அடைந்த பயன்கள், ஏன்னா ஒவ்வொரு தலைப்பிலும் இந்த இதை தான் கொண்டு வந்திருக்கோம். பெண்களுக்கு என்ன, அதற்கு முன்னாடி பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள், இந்த மாதிரியான தலைப்புகளில் பார்த்தோம். அதே மாதிரி தான் மனநலம் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கல்வியால் அடைந்த பயன்கள் என்னன்றதையும் பார்க்குறோம். சமூகத்தில் இவர்களுக்கென ஒரு தனி நிலை உருவானது. இவங்களுக்குன்னு தனி ஸ்பெஷல் கோட்டா கொண்டு வந்தாங்க. பிறரின் உதவியின்றி செயல்படும் ஆற்றல் பெற்றனர். படித்ததனால் யாருடைய உதவியும் தேவையில்லை, அவர்களே தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். இந்திய அரசு மனநலம் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீடு செய்துள்ளது. ஸோ 10% இடஒதுக்கீடு ஒவ்வொரு துறையிலும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் கல்வி கற்ற மனநலம் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு பணியில் நியமிக்கப்பட்டனர். அரசானது மனநலம் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கென 1 முதல் உயர்கல்வி வரையில் மாதாந்திர கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கி வருகிறது. ஸோ மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊக்கத்தொகையாக அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான சிறு உதவியையும் செய்து அவர்களை கல்வி கற்கச் செய்து பணியிடங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இவ்வாறாக இதற்கு முன்னர் வெளியான 14வது வீடியோவிலையும் இந்த 15வது வீடியோவிலையும் நாம் பின்தங்கிய அந்த குழுக்களுக்கு எவ்வாறு கல்வியானது வழங்கப்படுகிறது என்பதை தெளிவாக பார்த்துவிட்டோம். இந்த வீடியோக்களை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸுகள் மனதில் பதியும். இதுபோன்ற வீடியோக்கள் இன்னும் அடுத்தடுத்து வரவுள்ளன. ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒவ்வொரு வீடியோ என உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் உங்களுக்கு இலவசமாக பார்த்து கொள்ளலாம். மேலும் இந்த பயிற்சியில் இதனுடைய மெட்டீரியலை பெற்று தேர்வு பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சியில் நீங்கள் சேர விரும்பினீர்கள் என்றால் கட்டணம் கட்டி சேர்ந்து கொள்ளலாம். அதற்கு தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உடனடியாக உங்களது பெயரை பதிவு செய்து நீங்களும் பயிற்சியை தொடங்குங்கள். தேர்வுக்கான அறிவிப்பு வெளியானவுடன் படித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வேண்டாம். பயிற்சி என்பது தினந்தோறும் நடைபெற்று கொண்டே இருந்தால்தான் எப்பொழுது தேர்வு நடந்தாலும் அதில் நீங்கள் தேர்வு வெற்றி பெற்று உங்கள் ஆசிரியர் கனவை நனவாக்கி கொள்ளலாம். எனவே இப்பொழுதே உங்கள் பயிற்சியை ஆரம்பிங்க. பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாம். உடனடியாக சேர்ந்து உங்கள் பயிற்சியை ஆரம்பியுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி.